இங்க ஒரு பொண்ணு மலேசியால இருக்க ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு வீட்டில் வாழ்றா. இவ புருஷன் வெளியூர்ல இருக்கதால அவளோட பாதுகாப்புக்கு 4 நாய்களை ட்ரெயின் அப் பண்ணி வளர்க்குறாங்க. அவளுக்கு நாய்கள் தான் பழங்கள் பறிச்சுட்டு வந்து தரும். இவ அந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போனதில்லை. இவ புருஷன் எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வரப்போ தனியா வராம கூட 2 பேரை கூட்டிட்டு வராரு. அவங்க மலேசியன் பிரீட் நாய் வாங்க தான் இந்தியால இருந்து வந்திருப்பாங்க. அப்பா ஸ்தானத்துல இருக்க ஒருத்தர் சின்ன பொண்ணை போய் மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு ஷாக் ஆகிடுறாங்க. லேட் நைட் ஆனதால 2 பேரும் அங்கேயே தான் ஸ்டே பண்றாங்க. விடிஞ்சதும் அவங்க கூடவே அவ புருஷனும் கிளம்பிடுறாரு. இவளும் புருஷனும் ரொம்பவே மிஸ் பண்றா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் திரும்ப வராங்க. ஆனா நாய்கள் அவங்கள வரவிடல. நாய்கள் அமைதியா இருக்க சொல்றா. ஆனா நாய்கள் கேட்கல. சரி அவங்கள கூப்பிடலாம்னு கீழே இறங்க போனவள கீழே இறங்க விடாம நாய்கள் தடுக்குது. மீறி கீழே இறங்கினவள இவ்வளவு நாள் காவு காத்த நாய்கள் வெறித்தனமா கடிச்சிருது. ஆக்சுவலி அவ புருஷன் செத்ததை சொல்லதான் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஆனா போட்டை விட்டு இறங்க விடாம மணிக்கணக்கில் நாய்கள் வெறியோட காவ காக்குது. இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டுக்கார அவ புருஷன் அவளோட சேஃப்டிக்கு நாய் வளர்க்கல மச்சான், அவளை சிறப்பிடிச்சு வைக்கத்தான் நாய் வளர்த்திருக்கான்னு சொல்லிட்டு உசுர்தான் முக்கியம்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் மட்டும் ரொம்ப நாளா அந்த போட்லயே வெயிட் பண்றான். அப்பப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஒரு கட்டத்துல அவ மயங்கி கீழே விழுறத பார்த்தவன் கையில அந்த துப்பாக்கியால நாய்களை சுட்டு கொண்டுட்டு அவளை காப்பாத்தி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். அப்போ 2 பேர் அந்த சைடு வந்துட்டு இவனை பார்த்ததும் யூட்டர்ன் போட்டு கிளம்பிடுறாங்க. அவளுக்கு சொந்தம்னு யாருமே இல்லை. அவளை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம இந்தியா கூட்டிட்டு வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறான். கூடவே நாய்க்குட்டிகளையும் கூட்டிட்டு வந்து வளர்க்குறான். சொத்தெல்லாம் இவ பேர்ல தான் இருக்கு. நல்லா தான் பார்த்துக்கிட்டான். பல வருஷம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கொலவெறியோட வீட்டுக்கு வரான். ஒரு கேஸ்ல ஃப்ரெண்டு மாட்டி விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆகியிருப்பான். ஆனா அவன் வீட்டில் இல்லை. எங்க போனான்னு பொண்டாட்டிக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. அந்த கோவத்துல உன் மலேசியா புருஷவனும் சாகல, அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் செத்துட்டான்னு போய் சொல்லி உன்னை நம்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்து நாய்களுக்கு மத்தியில உன்னை சிறப்பிடிச்சு வச்சிருக்கான்னு உண்மையை போட்டு உழைச்சிடறான். இதை கேட்டதும் இந்த லேடி ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்க புருஷன் வரப்போ இதை பத்தி கேட்குறாங்க. ஒரு சின்ன பை தானே சொன்னேன், இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டுன்னு அசால்ட்டா கேட்குறான். பொய்யா இருக்கணும்னு நினைச்சவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஸோ அந்த காட்டுக்குள்ளேயே அவனை ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சு டைமுக்கு சாப்பாடு கொடுத்து அவன் வெளியில வராத மாதிரி நாய்களை காவலுக்கு வச்சிடறாங்க. இவ்வளோ நாள் அவன் சொல்றதுதான் நாய் கேட்கணும்னு நினைச்சவனுக்கு ஏமாற்றம். அவன் கஷ்டப்படுறத பைனாக்குலர் வச்சு ரசிக்கிறாங்க. ஏமாத்தினது புருஷனா இருந்தாலும் அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்தது ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ அவனையும் நாய்களை வச்சு மலை உச்சில இருந்து கீழே தள்ளி கொண்டுடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.